ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் ஏவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோன்னா தஹி பூரி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப்பில் ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டமரின் சட்னி புளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் புளியை, கொட்டை இல்லாத நார் இல்லாத புளியை எடுத்து 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2 சுற்று விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் கொட்டி நல்லா கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டோம்னா நல்லா கெட்டியாக அதோடய ஜூஸ் கீழே இறங்கிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொடி என்னென்னு பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி தூள், மிளகாத்தூள், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். 50 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீனி எடுத்துக்கலாம், சர்க்கரை. இதே போல் கெட்டியாக டமரின் பேஸ்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை பொரிய விட்டுறலாம். பிறகு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளை அதையும் போட்டு பொரிய விட்டுறலாம். 2 பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க அந்த புளி கரைசலை, கெட்டியாக இருக்கக்கூடிய புளி கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்க அந்த நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்து நல்ல கட்டிகள் கரைய நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்ட பின்னாடி எடுத்து வச்சுருக்க மசாலா தூளையும் இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போக கட்டிப்படாமல் கிளறி விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பிறகு எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து அதை நல்லா கலந்து கிளறி விட்டுடலாம். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சைனிங்காக ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பக்குவமாக நமக்கு டர்மரின் சட்னி புளி சட்னி கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டாவதாக க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துட்டு அது கூட நல்லா ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலையை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். பிறகு கொஞ்சமாக சின்னதாக இஞ்சி துண்டுகளை நறுக்கி இது கூட சேர்த்துடலாம், தோல் நீக்கிட்டு. பிறகு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 20 கிராம் பொட்டுக்கலையை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அமெச்சூர் ட்ரை மேங்கோ பவுடரை இது கூட சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு க்ரீன் சட்னி தயாராகிடுச்சு. இது போல் செய்து எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு கையினால் உதிர்த்து விட்டுறலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நிறைய மிளகாத்தூளை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தயிர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல கெட்டி தயிராக நல்லா 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கட்டிப்படாமல் கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தகி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலும் 3 வகை சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி தஹி பூரி ரெசிபி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அது மாதிரி செய்து பரிமாறிங்க. ஓகே வீவர்ஸ்,
உங்களுடைய கமெண்ட்டை லைக்கு செட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.